ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு 3 முறை சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் போதாது, இன்னும் சத்தமா கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை அதற்கு இயேசு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். திரும்ப சொல்லுங்க, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். திரும்ப சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். திரும்ப சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஆண்டவராலே முடியாத 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி? ஆண்டவராலே முடியாத 3 காரியங்கள். என்ன பாஸ்டர், ஆண்டவராலே முடியாதா? வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் நான் பார்த்து பிரமிச்சு போன ஒரு அற்புதம் அப்படின்னு எது கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த உலர்ந்த எலும்பு, எப்படி மனிதர்கள் இறந்து போய் மாம்சம்லாம் அழுகி எலும்பு இப்ப தெம்பா இருக்கு. இப்ப அந்த எலும்பெல்லாம் வருஷம் ஆகி அந்த எலும்புல உள்ள தெம்பும் போய் எலும்பு இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, உலர்ந்துருச்சு. அந்த எலும்ப அப்படி போட்டா சல்லி சல்லியா போயிடும், அப்படி இருக்கு. ஆனா அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் சொல்லுங்க மாம்சத்தை கொடுத்து நரம்புகளை உண்டு பண்ணி சொல்லுங்க தோலினால மூடி ரத்தத்தை ஓட செய்து எப்படி மாத்தினாருன்னு இருக்குன்னா, சேனையாய் மாத்தினாராம். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவராலே முடியாத 3 காரியம். புதிய ஏற்பாட்டில் நான் பார்த்து பிரமித்த ஒரு அற்புதம், லாசரு உயிரோடு எழுந்தது. மரித்த ஒரு மனிதன் சரீரம் அழுகி 4 நாள் ஆன பிற்பாடு இயேசு கிறிஸ்து இந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அழுகி போன அந்த சரீரத்துக்குள் மாற்றம் ஏற்பட்டு, புழுவெல்லாம் எங்க போடுச்சுன்னு தெரியல, எல்லாம் நார்மலுக்கு வந்து ஒரு நாட்டம் இல்லாத நார்மல் மனுஷனா வெளியே வருகிறான். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள அற்புதமும் புதிய ஏற்பாட்டில் லாசருவை உயிரோடு எழுப்பின இவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை செய்த தேவனாலே முடியாத 3 காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த செய்தியை கருத்தா கேளுங்க. போகும் பொழுது ஒரு பெரிய விசுவாசத்தோட, ஒரு பெரிய நம்பிக்கையோட, ஆண்டவர் மேல ஒரு பெரிய பாசத்தோட, ஆண்டவர் மேல ஒரு பற்றுதலோட போவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காலத்துக்கு முன்பு கர்த்தரால எதையுமே செய்ய முடியாது. கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 3 முறை சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா. காலத்துக்கு முன்பு கர்த்தரால எதையுமே செய்ய முடியாது. ஒரு குழந்தை முழுமையான குழந்தையா பிறக்கணும்னா எத்தனை வருஷம், எத்தனை மாசம் வரைக்கும் காத்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இல்ல எனக்கு ரொம்ப அவசரம், 5 மாசத்திலேயே எடுத்தாகணும் அப்படின்னா குழந்தைய எடுத்துடலாம் ஆபரேஷன் பண்ணி. ஆனா அது எதுவா இருக்காது சொல்லுங்க. ஒரு கோழி முட்டையில அவன் உட்கார்ந்துருக்கு, எத்தனை நாள் வரைக்கும் காத்திருக்கணும்? 21 நாள். இல்ல எனக்கு ரொம்ப அவசரம்,
10வது நாள் உடைச்சி பார்க்கணும்னா என்ன இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கோழி குஞ்சை காப்பாற்ற முடியுமாங்க? முடியாது. நான் சொல்றேன், ஆண்டவர் எப்ப நம்மளை ரட்சிக்கணும், எப்ப நம்மளை அபிஷேகம் பண்ணணும், எப்ப நமக்கு வேலை தரணும், எப்ப நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கணும், இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாங்க? சத்தமா சொல்லணும், குறித்து வைத்திருக்கிறார். வாசிக்கப்பட்ட வசனத்தை கவனிச்சீங்களா? கானா ஒரு கல்யாண வீடு, கல்யாணம் தடல் புடலா நடந்துட்டு இருக்கு. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைபடுகிறது. எப்படி இன்னைக்கு ஒரு திருமணத்துல எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஸ்வீட்டு, நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி கொடுத்தா எவ்வளவு மன நிறைவா இருக்குமோ, அது போல அன்னைக்கு எதுங்க? திராட்சரசம். அது இல்லைன்னா அந்த குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. என்னடா கல்யாணம் வச்சான், என்ன சாப்பாடு போட்டாங்க. ஆனா அந்த திராட்சரசம் குறைபடுகிறது. அந்த குடும்பம் அவமானத்துக்குள்ள போக போகிறது, தலை குனிவுக்கு நேராய் போக போகிறது. ஜனங்களும் திரளா இருக்கிறாங்க. இப்ப திராட்சரசத்தை ரெடி பண்ணணும்னா நேரம் ஆகும். அதுக்குள்ள ஜனங்கள்லாம் போயிடுவாங்க, போகும்போது திட்டிட்டு போயிடுவாங்க. சரி, இயேசுட்ட சொன்னா ஜீ பூம் பான்னு என்ன பண்ணுவாரு? அப்படியே திராட்சரசத்தை கொண்டு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இயேசுவின் தாய்கிட்ட போய் குசு குசுன்னு பேசுறாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துல குறைவு வந்துருச்சு அப்படின்னு. உடனே அந்த தாய் அதை எடுத்துக்கொண்டு இயேசுகிட்ட போய் திராட்சரசம் குறைப்பட்டுச்சுங்கிறாரு போய் சொல்றாங்க. எப்படிப்பட்டவற்றை போய் சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. எதையும் செய்ய வல்லமை உடையவற்றை. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. இயேசு யாரு? தேவனே மனிதனாய் அங்க நிற்கிறார். கையை உயர்த்த ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். இயேசு யாருங்க? தேவனே எப்படி நிக்கிறாருங்க? பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கடவுளே நேருக்கு நேரா நிக்கிறாரு. ஆனா அந்த கடவுள் ஜீம்பூம்பான்னு எதுவும் என்ன செய்யல. அதே நேரத்துல என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லல. கையை உயர்த்தி ஒரு ஆளுல சொல்லுங்க. பக்கத்துல உள்ள கையை பிடி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லும் போது முடியாதுன்னு அவர் வாயிலிருந்து வார்த்தை சொல்லுங்க. வரவே வராதுன்னு சொல்லுகிற ஒரு ஆளுல சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சத்தமா சத்தமா. வரவே வராதுன்னு என்ன செய்ய மாட்டாரு? சொல்லவே மாட்டாரு. இயேசு அந்த இடத்துல என்னால முடியாதுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? என்னுடைய டைம் இன்னும் எனக்கு என்ன செய்யல, வரல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்படின்னா எப்போ பாஸ்டர்? எல்லாம் திட்டிட்டு போன பிற்பாடா? பைபிள் அப்படி அந்த குடும்பத்தார திட்டினாங்கன்னு போட்டிருக்க? சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? டைமுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. ஆண்டவரால சொல்லுங்க செய்யவே முடியாது. ஆனா டைம் வந்துருச்சுன்னா சத்தமா சொல்லுங்க. திராட்சை கிரேப் வாங்கிட்டு வர தேவையில்லை. திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து அங்க ஜூஸ் போட்டு கொடுக்கறதல்ல, தண்ணியா எப்படி மாறிடும்? திராட்சை ரசம். ஒரு சாட்சி ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? நான் இந்த புவனகிரி வருவதற்கு முன்பதாக ஸ்டீஃபன் என்ற ஒரு ஏஜி சபையின் போதகர் கீழே நான் உடன் ஊழியனாய் நான் இருந்தேன். எப்போதும் பாஸ்டர் வீட்டில் இருப்பேன், அவரோட விசிட்டிங் போவேன். நேரங்கள் பல மணி நேரங்களை அவரோட செலவு பண்ணி ஆவிக்குரிய நிறைய காரியங்களை அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அவர் நல்ல பிசாசு ஓட்டுகிற கிருபை உள்ளவர். நான் நிறைய பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நிறைய சிரிப்பா சொல்லுவாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலை ஜெபம் அவங்க வீட்டில் நடக்கு 5:30 மணிக்கு.
நான் அந்த ஜெபத்துல இருக்கிறேன், எபி வீட்டுக்கு நீங்க போயிடாத அப்படின்னு 2-3 பேரை பார்த்து சொன்னாரு. நீங்களாம் போங்க, நீங்களாம் போங்கன்ட்டு 2-3 பேரை பார்த்து நீங்க போவாத இரு அப்படின்னாரு. எங்க பாஸ்டர் ஏன் அப்படின்னேன். நாகப்பட்டினத்துல இருந்து இன்னைக்கு ஒரு அம்மா தன்னுடைய வாலிப பிள்ளைக்கு பேய் பிடிச்சி எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த பேய் போலையா, இங்க அழைச்சிட்டு வராங்க, நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்க திரும்பி போகும்போது விடுதலை ஆகிதான் போகணும், அதனால நீ போயிடாத அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு 9:45 10 மணி நெருங்க நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு விசுவாசி தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்ப இப்படி முட்டி போடும்போது இவருக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார்னே தெரியல. ஒரு 2-3 நிமிஷம் அந்த புள்ள தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிருப்பாரு. பண்ணிட்டு கண்ணை திறமா அப்படின்னாரு. இந்த வாலிப பிள்ளை கண்ணை திறந்தா, அந்த அம்மாவும் அழுகுறாங்க, அந்த வாலிப பிள்ளையும் அழுகுறா. பல வருஷமாய் சபையில் இருக்கிற விசுவாசி ஆண்டவர் மேல ஒரு கசப்பு, வெறுப்பு, பிசாசு பிடியிலிருந்து அந்த பிள்ளையும் விடுதலை ஆகல. எத்தனை பேர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அந்த புழு விடுதலையே ஆகல. அப்ப அந்த வளாகத்துல ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. உடனே பாஸ்டர் அடுத்து நாங்க எல்லாரும் கையை சுத்தி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னோன்னே எல்லாம் கை கோத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த வாலிப புள்ள பயங்கரமான சத்தத்தோடு இங்கும் அங்கும் அந்த வளாகத்தையே, அந்த பாஸ்டர் வீட்டையே சுத்தி 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 வந்தா. திடீர்னு பாருங்க, பாஸ்டர் எங்க தோல்ல தட்டி காதுல வந்து, இந்த பேய் 3 மணிக்கு தான் போவோம் வாங்கடா அப்படின்ட்டு. எத்தனை மணிக்கு? என்னடா இது பைபிள்ல இப்படி எங்கேயுமே இல்லையே. இந்த பேயே 3 மணிக்கு தான். நல்ல ஒரு வெளிப்பாடு வரமுள்ள ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்ன 3 மணிக்கு தான் போகுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பைபிள்ல இதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு 2-3 வாலிப பசங்க அதை நம்பல. எனக்கு அப்ப ஒரு 24 வயசு. இப்பயே இப்படி கத்துறேன்னா அப்ப எவ்வளவு பேலன் இருந்திருக்கும் எங்களுக்கு. இந்த பேய 3 மணிக்கு என்ன, அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல இந்த பேய என்ன பண்ணிடணும், ஓட்டி ஆகணும்னு சொல்லி எல்லா அந்நிய பாஷையில பேசி இயேசுவின் ரத்தம்னு சொல்ல நெருப்புல பட்ட அந்த போல துடிக்குது, புழு துடிக்கிறது போல. அந்த எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா பாஸ்டர் அங்க சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. நாங்க இங்கேருந்து பேய் துரத்துக்கிட்டு பாக்குறோம், சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. உடனே அங்கேருந்து ஒருத்தன் வந்தான். என்ன அங்க சிரிச்சுட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பேய் இவனை கட்டி கொஞ்ச நேரத்துல தொண்டை தண்ணியா வத்திருப்பாரு, அந்த பேய் போகாது. பாருங்க, ஆச்சரியத்துல ஆச்சரியம். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, மதியானம் சாப்பிடுற நேரமும் வந்துருச்சு. பாஸ்டர் செய்களை காமிக்கிறாரு, சென்னையில இருந்து சாப்பிடுறீங்களான்னு. எங்களுக்கு வயிறாக்கியம், இந்த பேய ஓட்டிட்டு தான் நீங்க சாப்பிடுறேன். 1 மணிக்கு அப்புறம் எனக்கு ஸ்பீச் வரவே இல்லை. ஏற்கனவே 2 பேருக்கு ஸ்பீச் வரல. எனக்கு 1 மணிக்கு மேல தொண்டையில ஈரம் போய் சத்தமே இல்லை, காத்து தான் வருது. நான் நேரா பாஸ்டர் பக்கத்துல போய் உட்காந்தோன்னே, என்னடா பிசாசம் ஓட்டிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு. 3 மணிக்கு போயிடும் பாரு அப்படின்னாரு. நான் எப்படி சொல்றீங்க 3 மணிக்கு போயிடும் பாருடா, நீங்க பார்க்க தானே போற அப்படின்னு. பாருங்க, வேலை நடந்துகிட்டே இருக்கு. பாஸ்டர் மேல சட்டை போடல, ஒரு கையில கட்டிருக்கிறாரு, மேல துண்டு மட்டும் போட்டிருக்கிறாரு. சரியா 3 மணி ஆகணும்னு கிட்டத்தட்ட 200-300 அடி தூரத்துல இருக்கிற அவருடைய வீட்டில் இருந்து பயங்கர அலறல் சத்தம். இப்ப நாங்க யாரும் இல்ல, வேற யாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லி அதட்டல. யாருமே இல்லாத அந்த வீட்டுல அந்த வாலிப புள்ள என்ன செய்யறா, பயங்கரமா அலறுகிறா. உடனே பாஸ்டர் வாங்கடா போனாரு. ஒரே ஒரு விரலை தலையில அப்படி வச்சு இயேசுவின் நாமத்துல போனோன்னு பொத்துன்னு அந்த புள்ள கீழே விழுந்தா, பிசாசு அந்த சரீரத்தை விட்டு வெளியே போய்விட்டது. கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க. கவனிங்க, இதுல இருந்து என்ன புரியுது? தேவன் நம்முடைய விடுதலையை கூட
இந்த நாள் இந்த நேரம் என்பதை கூட அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, குறித்திருக்கிறார். வேகமா ஒரு 3 காரியத்தை வேத ஆதாரத்தோடு நான் பேச விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்க கேட்போம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம். இப்ப நான் ஆபிரகாமை பத்தி பேச விரும்புகிறேன். 21வது அதிகாரம் 2வது வசனத்தை சத்தமா வாசிக்க பார்ப்போம். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுங்க, தேவன் குறித்திருந்த காலத்திலே. சத்தம் போதாது, காலத்திலே இருப்பா நீங்க சொல்லுங்க, தேவன் குறித்த காலத்திலே சொல்லுங்க. இன்னும் சத்தமா தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். நீங்க டைம் டேபிள் போடுற அளவுக்கு அவரு ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய டைம் டேபிளுக்கு நீங்க என்ன பண்ணணும், காத்திருக்கணும். பக்கத்துல உள்ள கையை பிடி சொல்லுங்க, நீங்க அவருக்கு எது போடக்கூடாது. கேட்டுக்கினீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா நீங்க, அவருக்கு டைம் டேபிள் போடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா? அவருடைய டைம் டேபிளுக்கு நீங்க நடக்கிற செய்தியே அவருக்கு தெரியல. சீமான் இருக்கிறார்ல, கட்சி தலைவர், அவருக்கு 61 வயசோ 62 வயசோ தெரியல. அவருக்கு இப்போ ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. தெரியுமா? தெரியுங்கிறவங்க ஒரு நிலையில சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறீங்க போல இருக்கு. நியூஸ்ல எனக்கே ஆச்சரியமா போட்டு 62 வயசு ஆளுக்கு இப்ப என்ன பிறந்திருக்கு. இத சொன்ன இன்பராஜ் பிரதர், அவன் 60 வயசுல ஓஞ்சி படுத்துறான். இதெல்லாம் தேவையா? இனிமேல அந்த புள்ள எப்போ வளர்ந்து அவரு அந்த புள்ள 20 வயசு ஆகும்போது என்ன பண்ண? 62 வயசுலதான் கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சிருங்க. பரலோகம் குறித்திருக்கு. என்ன கவனிங்க, அவன் 22 வயசுல எல்லாம் 2 புள்ள 3 பிள்ளைக்கு அப்பாவாயிடலாம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எத்தனை வயசுல புள்ள கொடுத்தாரு? எத்தனை வயசுலங்க? 100 வயசுல. நீங்க கேட்கலாம், தேவையா? எத்தனை வயசுலங்க? ரொம்ப பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, முதிர் வயதிலே. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. முதிர் வயதிலே. நான் கேட்கிறேன், இளம் வயதுல ஏன் தரல? இளம் வயதுல கொடுத்தாதானே ஆசீர்வாதம். இளம் வயதுல இத கொடுத்தாதானையா மகிழ்ச்சி. கிழவனும் அவனை பிற்பாடு கொடுத்து என்னையா பிரயோஜனம்? ஆண்டவர் ஏற்கனவே 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் பேசுறாரு. ஏன்னா வயசு ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும். உடனே ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, என்ன சொல்றீங்க? உடனே வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்த ஒரு பிள்ளைய கொண்டு வந்து இவனை நான் தத்தெடுத்து வளர்க்கட்டுமா? கர்த்தர் தெளிவா பேசுறாரு, இவன் அல்ல, உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி. இப்ப கவனிங்க, கர்த்தர் தரன்னு சொல்லிட்டாரு. இப்ப வருஷம் ஓடுது. மனைவி சொல்றா, அட போயா, உனக்கு வயசாகிட்டே இருக்கு, தோளெல்லாம் சுருங்கிக்கிட்டே இருக்கு, கர்த்தர் தருவாருன்னு நல்லா தருவாரு. நீ என்ன பண்ண? பலன் இருக்கும் போதே ஒரு பிள்ளைய பெத்துக்க. என்னாலதான் முடியல, இந்த ஆகாரோட நீ சேர்ந்து பிள்ளை பெறு அப்படின்னா. பைபிள்ல போட்டிருக்கு, பிள்ளை வந்துச்சு. அல்ல சொல்லுங்க பார்ப்போம், பிள்ளை வந்துச்சு. ஆனா அந்த பிள்ளைய குறித்த தீர்க்க தரிசனம் என்ன? இவன் எப்படி இருப்பான்? துஷ்ட மனுஷனா இருப்பான். கர்த்தர் எப்ப கொடுக்கணும் விரும்பினாரு சொல்லுங்க. ஏன் 100 வயசுல? நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இவ்வளவு லேட்டு? பாருங்க, தம் பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு பெண் பார்க்க ஆபிரகாமால போக முடியல, வயசாயிடுச்சு. பிள்ளைக்கு பெண் பார்க்க ஒரு தகப்பன் போய் பார்க்கணும். ஆனா தகப்பனால இப்ப நடக்க முடியல, வீட்டுல இருக்கிறாரு. வேலைக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு, என் பிள்ளைக்கு என்ன செய்ய, போய் பெண் பார்த்துட்டு வா. நான் சொல்றேன், ஏன் கர்த்தர் இவ்வளவு லேட் பண்ணணும்?
ஏன் இத்தனை வயசு வரைக்கும் லேட் பண்ணணும்? நான் சொல்றேன், வருகிற சந்ததி நிறைய விதமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு நிறைய வித போராட்டத்துக்கு உள்ளாகி வருஷங்கள் உருண்டோடி, இனி எனக்கு இந்த நன்மை எல்லாம் கிடைக்குமா, இனி எனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோட என் பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சாட்சியா இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் ஆபிரகாமுக்கு 100 வயசு நிறைந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை தர முடியும்னா எனக்கு தர முடியாதா அப்படின்னு வருகிற சந்ததி கர்த்தரை விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஆளை கர்த்தர் அப்படி நியமித்தார். கையை உயர்த்தி ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, ஆபிரகாம் நியமித்த நாளில் அல்ல, போட்டிருக்கு தேவன் குறித்த காலத்துல. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் குறித்த டைம்ல. சொல்லுங்க, எல்லாம் சூப்பரா நடக்கும் அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துங்க பார்ப்போம். வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. அறிக்கை ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தேவன் குறித்த கால நேரத்துல எல்லாம் அற்புதமா நடக்கும். நீ அவசரப்பட்ட யார்தான் வருவா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம்ல உங்களை மாதிரி என்ன மாதிரி அவசரம் 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 அவசரம், வயசாகுது வயசாகுது வயசாகுது, கர்த்தர் அங்க கிரியை செய்யறாரு, நான் கிரியையில இறங்கினாரு. பைபிள்ல போட்டிருக்கு, ஆகார் வந்தா, ஆகார் மூலமா இஸ்மவேல் வந்தா, அதோட சேர்ந்து எது வந்துச்சு? துன்பம் வந்துச்சு. அந்த வீட்டுல சமாதானம் போயிடுச்சு. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஆகாரும் இஸ்மவேலும் வீட்டுல இருக்க கூடாதுன்ட்டாரு. நான் சொல்றேன், தேவன் குறித்த அந்த டைம் வரைக்கும் நீங்க காத்துராம அவசரப்பட்டுட்டீங்க, நீங்க நினைச்சது நடந்துரும். முடிச்சிருங்க. அதோடு எது சேர்ந்து வந்துடும்? சத்தமா சொல்லுங்க, பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும். ஆனா பைபிள்ல பாருங்க, கர்த்தர் கொடுப்பாருன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கையை உயர்ந்த ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, நான் முடிக்க போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருக்கெல்லாம் ஈசாக்கு வேணுங்கிறவங்க ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் இஸ்மவேல் வேணும்? புரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? இஸ்மவேல் வேணும்னா சுய முயற்சியில நீ இறங்கு. ஈசாக்கு வேணும்னா முடிச்சுங்க, தேவன் குறித்த நேரம் வரைக்கும் காத்து. கையை உயர்த்தி ஒரு ஆள் சொல்லுங்க. பாஸ்டர், 100 வயசு வரைக்கும் காத்திருந்தா கூணு விழுந்துருமே, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கண்ணு தெரியாம போடுமே, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சொல்றவர் யாரு சொல்லுங்க? சர்வ வல்லமை உள்ளவர். கையை உயர்த்த ஒரு ஆளில சொல்லுங்க. எபிரேயர் 11:11 அழகா போட்டிருக்கு, தேவன் குறித்த டைம் வந்தோடனே அந்த கிழவிக்கு என்ன வந்துருச்சாம்? பலன் வந்துருச்சாம். படிப்பா, எபிரேயர் 11:11 வாசிங்க. நான் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து. யாருக்கு? சாராள். அப்படி சொல்லாதீங்க. 90 வயசு கிழவிக்கு என்ன வந்துருச்சா? பலன் அடைந்து. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க பார்ப்போம். தேவன் குறித்த நேரம் வந்துருச்சுன்னா கிழவனும் குமரனா மாறிடுவான். கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க. இந்த வார்த்தையை நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லையில சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் மேல வருத்தம் உனக்கு? ஏன் ஆண்டவர் மேல கோபம் உனக்கு? நான் அலுவலகம் செய்ய மாட்டாரு, நான் ஜோம் பண்றேன் செய்ய மாட்டாரு, நான் சர்ச்சுக்கு வர செய்ய மாட்டாரு. இப்ப எந்த இடத்துக்கு பிசாசு கொண்டு போயிட்டான்? மோசேயை போல. ஆண்டவரே, உங்க நாமத்தை சொல்லி என்னைக்கு போய் அறிவித்தனோ அந்த நாளிலிருந்து பார்வோன் இஸ்ரவேல் மக்களை துன்பப்படுத்துகிறான், நீர் அவனை விடுதலையாக்கவில்லையே. தேவன் குறித்த நேரத்துல வரைக்கும் நீ என்ன பண்ணு?
வெயிட் பண்ணு. அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல உங்க கைப்படி சொல்லுங்க, தேவன் குறித்த நேரம் வரைக்கும் என்ன செய்ய, இப்படி சொல்லுங்க, அடங்கிற. ஏற்ற காலத்துல தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையை கீழே சொல்லுங்க 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 பார்ப்போம். அடங்கு அடங்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இந்த பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ இந்த பூமியிலோ அல்லேலூயா. அந்த நேரம் வந்த உடனே ஆண்டவர் தெரிந்து கொள்ற நேரம் பாருங்க, விஞ்ஞானத்தால முடியாதது. இது யார்ட்டே சொல்லி பாருங்க, மருத்துவரால நம்ப முடியாத காரியம். அல்லேலூயா. ஆனா அது எப்பதான் அவரால் முடியுது சொல்லுங்க, அந்த குறித்த திரும்ப அந்த வசந்த வாசங்க 21:2. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தம்பி சொல்லு தம்பி, தேவன் குறித்திருந்த காலத்திலே. அல்லேலூயா. அப்போ உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஜெபம் பண்றீங்க, வேலை கிடைக்கணும், திருமண காரியங்கள் நடக்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இப்படி நிறைய விண்ணப்பங்கள் இருக்கு. சரீரத்துல சுகம் வேணும். நான் கேட்கிறேன், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? எப்ப செய்வாரு? எப்ப செய்வாரு? நம்ம குறித்த காலத்துல இல்ல, தேவன் குறித்திருக்கிறாரா இல்லையாங்க? அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஊழியத்துக்கு முத 5 வருஷம் ஒரு டீக்கு வழி இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. அப்படி ஒரு குடும்பத்துல நான் பிறக்கல, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஒவ்வொரு மாதமும் நன்மையை எதிர்பார்த்து 5 வருஷம் ஓடிடுச்சு.
5 வருஷம் நானே சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, பைபிள் வாசிக்கிற மணிக்கணக்கா, உபவாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஊழியம் செய்யறேன். ஆனா என் வாழ்க்கையில தரித்திரம் போலி ஆண்டவரே. சாப்பாடு கஷ்டப்படுறனே, டீக்கு கஷ்டப்படுறனே, வண்டிக்கு பெட்ரோல் இல்லையே. யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல தான் திடீர்னு ஒரு ஊழியக்காரன் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தணும்னு அறிவிப்பு கொடுத்து மீட்டிங் வைக்கிறோம் ஏஎஸ்ஆர் நகர்ல. இந்த கூட்டங்கள் முடிந்தது. அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண கடைசியா ஜெபம் பண்ணிட்டு ஊருக்கு போனோம், சென்னை போனோம். அப்படி சாதாரணமா அந்த ஜெபத்தை ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்துல அந்த பாஸ்டரை தேவன் அப்படி ஆவியினால் நிரப்பி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். தம்பி, கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அதை நம்ப முடியல. ஆமா, இதெல்லாம் நிறைய வீட்டுல பார்த்துருக்குறோம், கேலண்டர்ல இந்த வசனம் பார்த்துருக்குறோம், செவுத்துல இந்த வசனத்தை ஒட்டி பார்த்துருக்குறோம். ஏன் நம்மளே எத்தனையோ முறை அந்த வசனத்தை பிரசங்கித்திருக்கிறோம் அப்படின்னு. ஆனா ஆச்சரியம் பாருங்க, அன்னைக்கு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அந்த பழைய நிலைமைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை விடவே இல்லை. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லையா, கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க. அப்ப வந்து 5 வருஷம் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு கர்த்தர் விட்டுட்டார். ஏன்? உன் சபைக்கு ஏழைகள் தான் வருவாங்க, அவங்க கஷ்டம் உனக்கு தெரியணும். அவங்க கஷ்டம் உனக்கு தெரியும். பாருங்க, இந்த வாரத்துல நான் சிஃபோரால் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் எனக்கு உடனே ஒரு 5000 எனக்கு காசு வேணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம சபையில அவங்க தான் வசதியானவங்க. நான் வந்து அனுப்பிச்சிருவாங்க. 5 என்ன 10 பிரதர் சொல்லுவாராம், பாஸ்டர் கேட்கவே மாட்டாரு, அவர் கேட்கிறாருன்னா லேட் பண்ணாத உடனே கொடு, நகையை வச்சு கூட கொடுத்துருவாங்க. சாரி பாஸ்டர், காசு இல்லை அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, கவலை இல்லை. ஏன்னா நானும் எவ்வளவு சிரமத்துல நான் போயிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு விசுவாசிக்கு நான் இவ்வளவு தரேன்னு சொல்லியிருந்தேன். நான் பார்த்தேன், எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறா, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா வந்துடும். நம்ம என்ன அப்படி இருக்கிறோம்? எத்தனை நேரம் கர்த்தர் நமக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரே. ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு ஜெபம் பண்ணி, இப்ப எனக்கு காசு தர உங்களால முடியுமாங்கும் போது ஒரு புள்ள நம்ம ஜிபேக்கு பணம் போட்டு நமக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாலே 2 மணிக்கு. ஏன் இந்த கர்த்தரை நம்ம விசுவாசிக்க கூடாதுன்னு இப்படியே எங்க அப்பா அம்மா கூட நான் உட்கார்ந்துருக்கிறேன், பேசுறேன். என் மனசெல்லாம், ஆண்டவரே எனக்கு பணம் வேணுமே ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த நபருக்கு கொடுக்கணுமே, காசு கொடுக்கணுமே ஆண்டவரே, காசு கொடுக்கணுமே ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் பாருங்க, என்னைக்குமே நான் செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கவே மாட்டேன். நேற்று மத்தியானம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் ஆன் பண்ணவே இல்லை. ஒரு விசுவாசி நம்ம அடிக்கடி எல்லாம் பார்க்க வரமாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆச்சரியம். ஒரு விசுவாசி வராங்க, குடும்பமா வராங்க, ஜெபம் போகும்போது எனக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. வீடு தேடி வந்து அந்த கவரை பிரிச்சு பார்க்கிறேன், 10,000 இருந்துச்சு. அழுத நல்ல வேளை எங்க அப்பா அம்மாவும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா நீ ப்ரிப்பேர் பண்ணுவேன், நாங்க ரூமுக்குள்ள போயிடுறோம்னு போயிட்டாங்க. வந்து முழங்கால் படிக்கிட்டு 5,000 எனக்கு தேவை, நீங்க எனக்கு 10,000 தேடி வந்து கொடுக்குறீங்களா ஆண்டவரே? கையை தட்டி ஆண்டவர், எது நம்மளால முடியல, என்னையும் சேர்த்து சொல்றேன், எது முடியல, வெயிட் பண்ண முடியல. சிஃபரால் செஸ்டுக்கு போன் பண்ணு, காசை கேளு. நல்ல வேலை அவங்க இல்லைன்னு அது பாருங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா கொண்டு வந்து பணம் நீட்டினாங்க. நான் சும்மா விடுங்கம்மா, சும்மா இருங்கம்மா, எங்க அம்மா அமைதியாயிட்டாங்க. ஆகா, நாளைக்கு பணம் தர முடியாது போல இருக்குன்ட்டு 5,000 கொடுக்க வேண்டிய இடத்துல காலையில அந்த விசுவாசி வந்த உடனே 10,000 கையில கொடுத்தேன். கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துறேன். நான் கேட்கிறேன், சுயத்துல இறங்கினா பதில் என்ன வரும்? சாரி பாஸ்டர். ஆனா குறித்த நேரத்துக்கு நீ காத்திருப்பீனா, உன் செல்போன் ஆஃப் பண்ணியிருந்தாலும் முடிச்சிருங்க, வீடு தேடி வந்து ஆண்டவர் பணத்தை தர வல்லவராயிருக்க. கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துருங்க. அனுபவிச்சதை பேசுறையா.
அனுபவிச்சதை பேசுறேன், நேத்து நடந்தது சொல்றேன். நான் கேட்கிறேன், எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. அது என்னமோ தெரியலங்க, ஆண்டவருக்கு எது தெரியுமா பிடிக்கும்? நம்மள அப்படியே படபடன்னே வச்சிருக்கணும். எப்படி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த ரிசல்ட்ல என்ன ஆகும்போதோ, சுகர் வரப்போதோ, கேன்சர்னு சொல்ல போறாங்களோ, அது அப்படியே அது முதல் நாள் சொப்பனத்துல உனக்கு ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டா என்ன? அது செய்ய மாட்டார். கடைசி வரைக்கும் நம்மளை எப்படிதான் வச்சிருப்பாருங்க, இப்படி வைப்ரேஷன்லயே இருக்கணும் நம்ம. ஆனா ஏசப்பா ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசு ராஜா. இந்த பூமியில் அப்ப கர்த்தர் செய்வா, நீ குறித்த நேரத்துல இல்ல, அவர் குறித்த நேரத்துல செய்வா. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க பிரதர்? என்ன செய்யணும்? வலிதான், கஷ்டம்தான், வேதனை தான். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? காத்துருங்க, பெருசா செய்வார், பெருசா செய்வார். இப்ப ஈசாக்கு வந்துட்டாரு, பைபிள்ல போட்டிருக்கு நகைப்பார். எப்படி இருந்துச்சா? நகைப்பு. ஈசாக்குங்கிற பேருக்கு என்னங்க அர்த்தம்? நகைப்பு. நான் சிரிக்கிறது மட்டுமல்ல, இதை கேள்விப்படுகிற எல்லாரும் நகைப்பார்கள். உனக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் நீ சிரிக்க மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்திருக்கத்தக்கதாக. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஐயா, ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டாருயா, உங்களை தலைகுனிய விட்டுற மாட்டாரு. நம்புங்க. அல்லேலூயா. உங்களை வெட்கத்துக்கு விட்டுற மாட்டாரு, 4 பேர் பேசுறதுக்கு உங்களை விட்டுற மாட்டாரு, உங்களை கேவலப்படுத்த விட்டு கொடுத்துட மாட்டாரு, உங்களை கை நீட்டி உங்களை மிரட்ட ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. அவ்வளவு ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறார். ஒரு வசனம் ஞாபகம் வருது, அதையும் சொல்லி முடிச்சிடறேன். எடுத்து வாசிங்க. ரோமர் புஸ்தகம், ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம். நம்ம இதோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 8வது அதிகாரம். காலையில் இந்த வசனம் என் கண்ணில் தென்பட்டுச்சு, அதை வாசித்துருக்கோம். சூப்பர். 5:6. ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் என்ன பாருங்க, என்ன பாருங்க, உங்களை புரிய வச்சுட்டு முடிச்சிடுறேன். ஆண்டவரை கொல்றதுக்கு அந்த சிலுவைக்கு போகிற கடைசி நிமிடம் பிளான் பண்ணப்பட்டதா? பிறக்கும் பொழுதே கொல்ல சாத்தா முயற்சி தானா? என்கிட்ட பேசணும் நீங்க. பிறக்கும் போதே, மத்தேயு 2ல வாசித்து பாருங்க வீட்டுல போய். பிறக்கும் போதே யாரு கொலை பண்ண பார்த்தா? சொல்லுங்க பிரதர். ராஜா, ஏரோது ராஜா. அந்த ராஜாவுக்கு பிள்ளைய கொல்றதுக்கு பவர் இருக்கா? இருந்துச்சு. பிறக்கும் பொழுதே கொல்ல பார்த்தான். நான் கேட்கிறேன், கொல்ல முடிஞ்சிச்சான்னு கேட்கிறேன். சட்டமா பேசுங்க. ஏன் முடியல? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அவர் குறிச்ச நேரம் வரைக்கும் உசுறு போகாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். உட்கார முடியலன்னு, எந்திரிக்க முடியலன்னு, இங்க வலிக்குது அங்க, ஆனா உசுறு போகாது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பாண்டம்ல பிறக்க ஒரு காலம் உண்டு, ஈரக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, ஈரக்க ஒரு காலம், நடவோ காலம் உண்டு,
நட்டதை ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சமயம். உங்களுக்கு தூண்டி விடுவாங்க. உன் இயேசு உனக்கு ஏன் செய்யல? உன் சொந்தக்காரன் கேட்பான், பாஸ்டர் கல்யாணத்துக்கு போக முடியல, சாவுக்கு போக முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, என்ன இன்னும்? அவங்களுக்கு நீங்க விளக்கி சொல்ல தேவையில்லை. உன் மனசுக்குள்ள நீங்க சொல்லணும், தேவன் குறித்த நேரத்துல எல்லாம் சூப்பரா நடக்கும். கையை உயர்த்தி வரல இல்லையா? சார், குறித்த காலத்துலதான் அவர் சிலுவையில மரித்தார். சரி, அடுத்து இயேசு வளர்ந்து இப்ப 30 வயசு ஆயிடுச்சு. இப்ப ஞானஸ்நானம் பெற்று இயேசு கரையேறுகிறார். கவனிங்க, இப்ப பிசாசினால சோதிக்கப்படும்படி ஆண்டவர் எங்க போனாரா? வனாந்திரத்துக்கு. நான் கேட்கிறேன், இப்ப பிசாசு அவரை கொல்ல பார்த்தானா? பார்த்தான். என்ன போட்டிருக்கு? உயர்ந்த மலையின் மேல் ஏறி அங்கிருந்து குதியும் சொன்னான். அதுவும் என்ன சொல்றான்? வசனத்தோட. நீங்க குதிச்சீங்கன்னா தேவ தூதர்கள் வந்து அப்படியே தாங்கிப்பாங்க, உங்களுக்கு அடிபடாதுன்னு. நான் கேட்கிறேன், குழந்தையில கொல்ல பார்த்தா முடியல, 30 வயசுல கொல்ல பார்த்தா சத்தமா சொல்லுங்க முடியல. ரைட், இப்ப ஊழியத்துக்கு வந்துட்டாரு. வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? தோல் சுருளை எடுத்து தன்னை குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதினதை இயேசு என்ன செய்யறாருங்க? வாசிக்கிறாரு. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிடுச்சு, நான் தான் இயேசுன்னு சொல்றாரு. உடனே அல்லேலூயான்னு சொல்லல, பைபிள் போட்டிருக்கு, அவர் மேல மூர்க்கம் கொண்டு ஒரு செங்குத்தான மலைக்கு அழைத்து கொண்டு போய் தலைகீழாய் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 29வது வசனம். தயவு செய்து எல்லாரும் எடுங்க. லூக்கா 4:29. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும், ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே இயேசுவை தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு. என்னவா? யார? இப்ப நான் கேக்குறேன், தலையில தள்ளி கொள்ள முடிஞ்சா? ஏன் முடியல? டைம் வரல. ஏன்னா எப்படி குறித்த நேரத்தில் பிறந்தாரோ, தேவன் குறித்த நேரம் தவிர ஒரு பயம் உங்களை தொட முடியாது. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டர் மயப்ப, நல்ல கையை தட்டி பலவீனம் வரலாம். பாஸ்டர் எனக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், நெஞ்சு வலிக்குது பாஸ்டர், முதுகு தண்டு வலிக்குது பாஸ்டர், கண்ணு வலிக்குது பாஸ்டர், தலை வலிக்குது பாஸ்டர். ஆனா நான் சொல்றேன், உசுறு போகாது. உங்க மெடிக்கலே பைத்தியம் ஆயிடும், உசுறு போகாது. நான் சொல்றேன், நீங்க மட்டும் விசுவாசத்துல நின்னுடுங்க, நான் எழுதி தரேன். உங்க சொந்தத்துல தீர்க்காயுசா மரிச்சவங்க இவங்க தான் உங்க பேர் இருக்கும். அதற்கு காரணம் இவங்க இயேசுவை கும்பிட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்து. என்ன புரிஞ்சிச்சு? கர்த்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லலையா? கர்த்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லல, செய்வேன்னு சொல்றாரு. எப்ப செய்வேன்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறித்தும் ஒவ்வொரு நேரத்தை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். அந்த நேரத்துல நீ நினைச்ச மாதிரி அல்ல,
நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அந்த டைம் வந்துருச்சு. நான் சொல்றேன், அந்த டைம் வந்துருச்சு. நீங்க கேட்கலாம், எப்படி பார்வோன்ட்டு விடுதலை ஆக முடியும்? அச்சோ, 400 ரதங்களோடு திரும்பி வரானே, அதன் சக்கரங்கள் எல்லாம் கலட்ட தேவன் மண்ணில் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் எவ்வளவு பவரா எழும்பட்டுங்க, தேவன் ஒரு நேரத்தை குறிச்சிட்டார் அப்படின்னா அடுத்த செகண்ட் காலதாமதம் ஆகாது. அந்த நேரத்துல அட்மாஸ்பியரே மாறுங்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. அட்மாஸ்பியரே மாறும், அட்மாஸ்பியரே மாறும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் இருந்த கால சூழ்நிலை மாறும், ஆச்சரியமா மாறும், ஆச்சரியமா மாறும். எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, மோசே வராரு. எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஆரோன் வராரு. நான் கேட்கிறேன், எந்த எகிப்தியன் இஸ்ரவேல் மக்களை நடுங்க வைத்தானோ அந்த எகிப்தியன் நடுங்கி மோசேட்ட சொல்றான், ஐயோ தவளெல்லாம் என் வீட்டுக்குள்ள பூந்துருச்சுடா, மண்டெல்லாம் என் வீட்டுக்குள்ள பூந்துருச்சு, பேனெல்லாம் என் வீட்டுக்குள்ள பூந்துருச்சு, தயவு செய்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கிற அளவுக்கு கர்த்தர் அட்மாஸ்பியரையே மாத்தினாரு. நம்புறவங்க மட்டும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா, அந்த நேரம் வந்துருச்சுன்னா எனக்காக பேச கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நேரம் வரும்போது அற்புதமா இந்த அட்மாஸ்பியரே மாறும், மாறும். எப்படி அந்த குறித்த நேரம் வந்தோடனே கிழவிக்கு பலன் வந்துச்சு, எப்படி அந்த குறித்த நேரம் வந்தோடனே ஆபிரகாமுக்கு பலன் வந்துச்சு. நான் தான் சொல்றேன், அட்மாஸ்பியரே என்ன செய்யுங்க, மாறும். அந்த குறித்த நேரம் வந்துருச்சுன்னா திராட்சரசத்தை பிழிஞ்சு ஜூஸ் போட்டு தருகிறதா நியாயம். ஆனா அந்த நேரம் வந்துருச்சுன்னா அட்மாஸ்பியர் மாறும். தண்ணி கூட எப்படி மாறிடும், திராட்சரசம் மாறிடும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், நம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்க. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை போஷித்தீரே, செங்கடலை என்ற வாக்கு மகிழ்ச்சியா சொல்லுங்க. முகப்பானவர் யார்,
இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை மேல உயர்த்தி நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மேல உங்களுக்கு வருத்தம் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஆண்டவர் மேல உங்களுக்கு வருத்தம்? எனக்கு ஏன் இதை செய்யல, ஏன் எனக்கு இதை தரல, ஏன் இந்த கண்ணீரிலே நான் கஷ்டப்படுறேன்னு தெரியுதில்ல, நான் பாடுபடுறேன்னு தெரியுதில்ல, அவமானப்படுறேன்னு தெரியுதில்ல, ஏன் இதுலயே இருக்க நான் அனுமதிக்கிறாரு, ஏன் இந்த கஷ்டத்திலேயே நான் இன்னும் என்னை நீடிக்க விடுறாரு? ஹல்லேலூயா. இல்ல தேவ பிள்ளையே, அந்த குறித்த ஒரு நேரம் வியாதியா இருக்கும் போதே இயேசுட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீ சிநேகமா இருந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். ஆனா தேவ திட்டம் இறந்து 4 நாள் ஆகி அடக்கம் பண்ணி நாரின பிற்பாடுதான் அங்க போகணும். அங்க போய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணுங்கிறது பரலோக தேவனுடைய திட்டமா இருந்தபடியினால் கர்த்தர் கால தாமதமாகி போனார். நம்முடைய பார்வையில் கால தாமதம், ஆனா தேவனுடைய பார்வையில் அவர் குறித்த நேரத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். அந்த விசுவாசம் இருக்குன்னா தயவு செய்து வாய மூடிட்டு அமைதியா இருந்துடாம, ஏசுப்பா நான் அதை நம்புறேன் ராஜா, ஹல்லேலூயா, சரியான நேரத்தில் என்னை ரட்சித்தீர், சரியான நேரத்தில் என்னை ஞானஸ்தானத்தை பெற உதவி செய்தீர், சரியான நேரத்தில் என்னை வேறு பிரித்தீர், சரியான நேரத்தில் கர்த்தரை அறிகிற அறிவை தந்தீர், சரியான நேரத்தில் இந்த சபைக்கு கொண்டு வந்தீர். இப்படி எல்லாம் சரியா எல்லாம் ஒரு டைமை குறிச்சு அதுல செய்வாருன்னா உனக்கு நல்லதை செய்ய மாட்டாரா? உன் தேவையை அவர் சந்திக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. உன்னை உயர்த்த மாட்டாரா? உன் சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்காதா? அதுக்கும் ஒரு டைமும் குறிச்சிருக்கிறாரு. நம்பினா மட்டும் நீங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணா போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நினைச்ச நேரத்துல இதெல்லாம் நடக்காமல் இருக்கலாம், ஆனா நீங்க இந்த காரியத்தை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க குறித்த நேரத்துல ஆச்சரியமாய் நடக்க போகிறது. அதனால என் குடும்பத்துக்குள்ளேயே மகிழ்ச்சி வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனியா? ஆமா, இனிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைமை எவ்வளவு மோசமா போயிருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனையே இல்லை பிரதர். நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அது அவருக்கு பிரச்சனையே இல்லை சிஸ்டர். ஏன்னா உலர்ந்த எலும்ப கூட ஹல்லேலூயா கீழே போட்டா நொறுங்கி சல்லி சல்லியா போகிற உலர்ந்த எலும்ப கூட பலனுள்ளதா மாற்ற அவரால் முடியும்னா, சரீரமெல்லாம் அழுகி என்னைக்கும் மண்ணு தின்ன அந்த அந்த எலும்பு சுத்தி சரீரத்தை உண்டு பண்ண முடியும்னா உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நரம்புகளை உண்டு பண்ண முடியும்னா, ரத்தத்தை உண்டு பண்ண முடியும்னா, தோலை உண்டு பண்ண முடியும்னா, திரும்பி ஜீவனை உனக்குள்ள தந்து சேனையா எழுப்ப முடியும்னா, என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த சத்தியத்தை கர்த்தர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா அது ஏன் இந்த நாளா இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. தேவன் குறித்த நேரம் அது ஏன் உனக்கு இதுவா இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் குறித்த வேலை எனக்கு வந்துருச்சு, அதனாலதான் கர்த்தர் இதை பேசிக்கிட்டு இருக்கிறார் நீ நம்புவாயாக? ஹல்லேலூயா. இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏற்கனவே நீ ரொம்ப காத்திருந்துட்ட, ஏற்கனவே நீ ரொம்ப அழுதுட்ட, ஏற்கனவே நீ ரொம்ப பாடுபட்டுட்ட, ஏற்கனவே நீ ரொம்ப காயப்பட்டுட்ட, ஏற்கனவே இந்த தரித்திரத்தோட ரொம்ப போராடிட்ட, ஏற்கனவே நீ சாபத்தோட ரொம்ப போராடிட்ட. நான் நினைக்கிறேன் இனியும் உன்னை காத்திருக்க விரும்பல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன் இதுவே
தேவன் உன்னை சந்திக்கிற நாளா ஏன் இருக்கக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த அட்மாஸ்பியரே கர்த்தர் மாற்றுகிறா, மாற்றுகிறா, மாற்றுகிறா. அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்வோன் தேவனா இருந்து செயல்பட்டா, இப்ப கர்த்தர் சொல்லுகிறா, இல்ல நான் தான் உனக்கு தேவன். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் அடிமைன்னு, கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல நீ என் ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரதங்களோடு வந்தால் என்ன, குதிரை வீரர்களோடு வந்தால் என்ன, கர்த்தர் இப்ப அட்மாஸ்பியரே மாற்றுகிறார். அந்த நம்பிக்கை இருக்குமே ஆகில் 2 கையை நல்ல தலைக்கு மேல உயர்த்தி கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. நான் கர்த்தரை தான் மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற நன்மை என் கையில இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற நன்மை இந்த சபை கையில இல்ல, எந்த பாசு கையிலே இல்ல, அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நான் நம்புகிற ஆண்டவரே. எஸ், அல்லேலூயா. ஒரு புதிய மாதத்துக்குள் நுழைய போகிற நீ அறிக்கை செய், என் குடும்பத்துல ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் வருகிறது. எத்தனை பேர் அதை அறிக்கை செய்வீங்க? சொல்லி பாருங்களேன். உங்க மேல ஆண்டவர் தம்முடைய வல்லமையை இப்ப அனுப்புவா, இப்ப அனுப்புவா, இப்ப அனுப்புவா. அல்லேலூயா. இப்ப அனுப்புவா. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, குடும்ப சூழல் மாறுகிறது. சொல்லுங்க, குடும்ப சூழல் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை காத்த நிழல் விலகுகிறது. கர்த்தருடைய சிறகுகள் கீழே நான் வருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சிறகின் கீழ் நான் வருகிறதினால் என் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகிறது. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. உங்களை அல்லேலூயா சொல்ல சொல்லல, வாயை திறந்து வசனத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எஸ், அல்லேலூயா. எஸ், அப்படிதான், அப்படிதான், அப்படிதான். ஒருத்தர் அமைதியா இருக்க வேண்டாம், ஒருத்தர் அமைதியா இருக்க வேண்டாம், ஒருத்தர் அமைதியா இருக்க வேண்டாம். கர்த்தர் கிரியை செய்ய அனுமதிங்க. அந்த எல் ஷடாய் கிரியை செய்ய அனுமதிங்க. அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் கிரியை செய்ய அனுமதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறுவதாக. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருடைய எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சிட்டோம்பா, எல்லா நெருக்கத்தையும் அனுபவிச்சிட்டோம்பா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இனி என்ன சரியா மகிழ்ச்சியாக்குங்கப்பா. இனி இந்த வலி வேதனையினால தாங்க முடியாது. உங்க கரையை மேல இறங்கி வருவதாக. சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்ப சூழ்நிலை மாறுவதாக, மாறுவதாக. சில பேர் அமைதியாவே இருக்கிறீங்களே, அமைதியாவே இருக்கிறீங்களே. வாயை திறந்து திறந்து வாயை திறங்க பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய திட்டம் நீ அப்படியே இருக்கணுங்கிறது. ஆனா கர்த்தர் அதை விரும்பல, அதை கர்த்தர் விரும்பல. உன் வாயை நன்மையினால் நிரப்புவாராக, நிரப்புவாராக. நாவின் கட்டு அறுபடுவதாக, தொண்டையின் கட்டு அறுபடுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீட்டினுடைய சூழ்நிலை மாறுகிறதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பினான்சியல் ஒரு அற்புதம் நடக்கிறதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீர வியாதியில ஒரு அற்புதம் நடக்கிறதுன்னு சொல்லுங்க பார்ப்பா. அல்லேலூயா. தேவனுடைய விரல் இறங்குவதாக. அவருடைய டைம் வரும்போது உன் பலவீனமான சரீரம் ஆட்டோமேட்டிக்கா பலனா மாறும். ஏன் மாறுது? இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தருடைய டைம், இது உன்னுடைய நேரம். இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கோ. தெரியும். Hallelujah. 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 Yes, Lord. ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார் சிஸ்டர். அம்மா, கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்குது பாருங்க, இறங்குது பாருங்க. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இது. மேல நீ நுகத்தை நீ சுமப்பதில்ல, உன் கழுத்துல சாத்தான் ஏற்றின அந்த நுகம் முறிகிறது. The mighty name of Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
இந்த சபையினுடைய அட்மாஸ்பியர் மாறுவதாக ஆண்டவரே, மாறுவதாக ஆண்டவரே, மாறுவதாக ஆண்டவரே, மாறுவதாக ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த சபைக்குள் ஒரு மனம் வருவதாக ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோட ஒரு மனப்படுவீங்க? ஒரு மனம் வருவதாக, அன்பு வருவதாக, கசப்பு ஓடுவதாக, கோபம் ஓடுவதாக, நிர்விசாரம் ஓடுவதாக, விரக்தி ஓடுவதாக, அவநம்பிக்கை ஓடுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்த காலத்தில் ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் தேவன் குறித்த காலத்தில் ஈசாக்கு பெற்றான். கர்த்தர்ட்ட ஒன்னேன்னு சொல்லி முடிச்சிருங்க. ஆண்டவரே, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கூட நான் காத்திருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, நான் மாம்சத்துல இறங்கி ஆண்டவரே துஷ்டத்தை என் வீட்டுக்குள்ள நான் ஏற்றுக்கொண்ட கூடாது ஆண்டவரே. ரொம்ப முக்கியமான ஜெபம். ஒரு கையை நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்க சத்தம் வெளியே வரட்டும், உங்க சத்தம் வெளியே வரட்டும். நான் சொல்றேங்க, சபையில நீ ரொம்ப ஸ்டைலா நிப்பினா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும், உன் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும். என்ன போல நீ உயிரை கொடுத்து நீ கர்த்தரை துதிக்க முடியும்னா, அடி வயிற்றுல இருந்து கதறி சத்தம் போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்னா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உன்னை வீழ்த்த எந்த வல்லமையாலையும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் கூட நான் காத்திருக்கணும் அப்படிங்கிறது உங்க சித்தமா இருக்குமே ஆகு. நான் மாம்சத்துல செயல்பட்டு, நான் அவசரப்பட்டு குறுக்கு வழியில போய் இஸ்மவேல கொண்டு வந்துட கூடாது. எனக்கு தேவை இஸ்மவேல் அல்ல, எனக்கு தேவை ஈசாக்கு. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்பீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நம்புவார்களாக. ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த ஆராதனையில உங்களை நம்புகிறார்களோ, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ, அவங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும். மறுரூபம் உண்டாகட்டும், உயிர் மீட்சி உண்டாகட்டும். செத்த உறுப்புகள் உயிரடைவதாக, செத்த உறுப்புகள் உயிரடைவதாக, சரீரம் பலனடைவதாக, உன் வயது வாழ வயது போல் மாறுவதாக. ஜீசஸ், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல மோசேக்கே வந்த போராட்டம் போல தகப்பனே, உங்க நாமத்துடைய மகத்துவத்தை புரியாம, இது எவ்வளவு மகிமையான தேவன் என்பதை புரியாம, உங்க நாமத்தை என்னைக்கு நான் கொண்டு போனேனோ அன்னையிலிருந்து இந்த பார்வோன் அதிகமாய் உபத்திரவப்படுத்துகிறான்னு சொல்லி, ஆண்டவரே, மோசேக்கே இப்படிப்பட்ட போராட்டத்தை கொண்டு வந்தான். நாங்க ஏமாத்துறோம் ஐயா, தேவனுக்கு எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். அல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலத்துக்கு முன்பு கர்த்தர் எதையும் செய்ய விரும்பல, அவரால் எதையும் செய்ய முடியாது என்பதை அறிந்தவர்களாக இந்த காலம் வரைக்கும் காத்திருந்த பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் மாற்றங்களை அனுபவித்தார்களோ, அத போல தேவ ஜனம் அந்த நேரம் வரைக்கும் காத்திருந்து விடுதலையை, சுகத்தை, மாற்றத்தை அனுபவிப்பார்களாக. உங்க வார்த்தை தொடர்ந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒரு புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரே, அட்மாஸ்பியரே தலைகீழாய் மாறுவதாக. ஆண்டவரே, வழக்கம் போல இருக்கிற அதே போராட்டம், பிரச்சனை, சுமை, கடன் பாரம், சரீர போராட்டம்னு இல்லாம இந்த குடும்ப சூழ்நிலையில அட்மாஸ்பியரே கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு ஒவ்வொருத்தரோடு கூட இருப்பதாக. எல்லா துதிக்க நம்ம நம்ம ஒருவருக்கே செலுத்துவோம். ஏசப்பாவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே
என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் இயேசப்பா திரும்பி வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.